ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேம்ப் ஃபயர் குக்கிங் சீசன் 2 எபிசோட் 3 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே எல்ட்ரான் ரொம்ப சோகமாக இருக்காரு. ஏன்னா அங்கே கட் பண்ணலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தார். ஆனால் பாவம், அவரால் அங்கே எதுவுமே பண்ண முடியல. அவரை பார்க்கும் போதே எனக்கு புரியுது அவர் எந்த அளவுக்கு மனசோடைஞ்சு போயிருக்காருன்னு. ஆமா, அதேதான் எங்களோட பொக்கிஷம், அந்த மித்ரல், அந்த சோடாலி அங்க எதுவுமே பண்ண முடியல. ஒரே ஒரு நிமிஷம், என்கிட்டயும் ஒரு நைஃப் இருக்கு, இதை வேணா ட்ரை பண்ண சொல்லுங்களேன். அங்க எல்றாண்டா சரி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. அங்க வெண்ண மாதிரி அது வெட்டுது. அட இது என்ன நைஃப் இது கம்ப்ளீட்டா, அதாவது எங்களோட ட்ரெஷரா இருக்கிற அந்த நைஃபோட இது கம்ப்ளீட்டா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, இது யார் உருவாக்குனா? அங்க சோய் கையை தூக்கும், ஆனா நம்மால அப்படியே மறைச்சிடறான். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து இதை உருவாக்குனாரு. இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஷார்ப்னஸ் நான் பார்த்ததே இல்லை. ஆனா இது ஒண்ணு, இதை பத்தி புகழ்றதை விட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். அந்த இடத்துல ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே நம்மால வந்து அங்க கேட்கறான், ஆமா பாசிபிளி எவ்வளவு நேரம் ஆகும் இதை வெட்ட? டிராகனை வெட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 3 நாள் ஆகலாம். அவரும் அங்க ரொம்ப ஆர்வமா வெட்டின்னு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் வச்சிருக்க ஸ்டவ்வால எவ்வளவு பெரிய மீட்டை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது, அதுக்கும் நான் பார்க்கணும். ஆமா என்ன நீ உன்கிட்ட ஏதோ உன்கிட்ட பேசின்னு இருக்க, என்ன விஷயம்? என்னால ரொம்ப நேரத்துக்கு வெயிட் பண்ண முடியாது, உனக்கு தெரியும்ல. அங்க ஹீரோவாலையும் எதுவுமே சொல்ல முடியல. அங்க அதுக்குள்ள ஃபேலும் சொல்லுது, இப்படியே இவன் லேட் பண்ணுவான், அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், டஞ்சன்ல போய் ஹண்ட் பண்ணலாம். அட நம்ம டஞ்சனுக்கெல்லாம் ஒன்றும் போகல. அட என்ன, ஃபேல் சொல்றது கரெக்டு தான். ஏன்னா நானும் பார்க்கணும் எந்த அளவுக்கு என்னோட பிளெஸிங்கோட பவர் ரொம்ப அதிகமா இருக்குன்னு, அதையும் நான் செக் பண்ணும் இல்லையா. அட என்ன இவங்க தீம் பார்க்கு போற மாதிரி இந்த அளவுக்கு ஆடம் பிடிக்கிறாங்க. அங்க சோயும், ஆமா தீம் பார்க்கா? என்ன அது தீம் பார்க்கா? அது என்ன டெலிஷியஸா இருக்குமா? அது என்ன சாப்பிட்ற பொருளா? அட ஃபேலு டோரா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் அது சாப்பிட்ற பொருளா இல்ல. அதனால வாயை மூடுங்க. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு அதை பத்தியே நீங்க யோசிச்சுன்னு இருக்கீங்க. அங்க சோய் கிட்ட கேட்கும் போதும் சோய் அதே தான் சொல்லுது. சோய்க்கு டஞ்சனுக்கு போகணும், டஞ்சன்ல போய் பியூ பண்ணணும், அதனால வாங்க நம்ம போகலாம். சோய் எனக்கு நல்லாவே புரியுது, போன வாட்டி நீ ஹண்டே பண்ணல, அதனால ஏதோ நான் சரி ஒத்துக்கிறேன், இந்த வாட்டி நம்ம போகலாம். அங்க சோய்க்கா அவ்வளோ சந்தோஷம். இன்னொரு பக்கம் ஃபேலோ அவங்க சொல்லுது, அப்புறம் என்ன வாங்க நம்ம டஞ்சனுக்கு போகலாம். அதுக்கப்புறம் அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேட்கும் போது அங்க ஏகப்பட்ட விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியுது. இப்போ ஒரு பர்சன் டஞ்சனுக்குள்ள போறானா அது வந்து அட்வென்ச்சர் மேல தான் டிபெண்ட் ஆகும். எத்தனை நாள்ல அவங்களால கிளியர் பண்ண முடியும்னு. ஒரு நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 3 மாசம் கூட ஆகலாம். முக்கியமா டஞ்சனுக்குள்ள போறவங்களுக்கு எந்த விதமான அஷூரன்ஸும் தர முடியாது, அவங்க உயிரோட இருப்பாங்களா இறந்து போயிடுவாங்களான்னு. அது போக உள்ள யார் யார் போறாங்களோ அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டா போவாங்க. ஃபுட்டு, ஆர்மரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அவங்க கொண்டு போவாங்க. ஆமா நீங்க சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது, இந்த மாதிரி நான் அவளுக்கு ப்ரிப்பேரே பண்ணல. அப்படின்னா இதோ உங்களோட கார்டை நான் ரிட்டர்ன் பண்றேன். இன்னொரு பக்கம் ஃபேலா அங்க பயங்கரமா ஆராசா எமிட் பண்ணிருக்கு. தெளிப்பத்திய வச்சு ஃபேல் அங்க கேக்குது, ஆமா எதுக்காக இப்படி பண்ண? ஏய் அவங்க சொல்லும் போது இப்பதான் எனக்கு புரிஞ்சது நம்ம எந்த அளவுக்கு அன்பிரிப்பேர்டா இருக்கும்னு. நல்லா யோசி, நம்ம ஃபுட்டும் எத்தனை போகல, ஒண்ணுமே எத்தனை போகாம போறது நல்ல விஷயமா? ஃபுட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணோம். யோசிச்சு பாரு, டஞ்சனுக்குள்ள ஃபுட்டே இல்லாம உங்களால இருக்க முடியுமா? சரி எனக்கு புரியுது. டோராவும் மேலேயே சொல்லுது, ஃபுட்டுன்னு வந்துட்டாண்டி, நாங்க 2 பேருமே வீக்கா தான் இருக்கோம். சோய்க்கு இந்த விஷயம் புரியுது. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். அப்புறம் என்ன, வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். அந்த இடத்துல போகும்போது எல்லாருமே நம்ம ஹீரோவை தான் வாய் பொழந்து பாக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஃபென்ரரு, பிக்ஸி டிராகன்லாம் இருக்குல்ல, அதனாலே எல்லாருமே அப்படி பாக்குறாங்க. அந்த இடத்துல சைட்லயே ஒரு கடை இருக்கும், அங்க வெஜிடபிள், மீட் எல்லாம் இருக்கும். விலை எவ்வளோன்னு கேட்கும் போது ஒரு கோல்டு காயின்பா. என்னது ஒரு கோல்டு காயினா? என்னங்க இது இந்த அளவுக்கு அநியாயமா இருக்கு? அட என்னப்பா நீ பேசின்னு இருக்க, மீட்டுன்னு வந்துட்டா எல்லாமே அப்படிதான் இருக்கும். மீட்டு ஒரு லக்ஸூரியஸான ஐட்டம், அது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் விலையும் இருக்கும். நம்ம ஹீரோவும் இப்பதான் அங்க யோசிக்கிறான். ஏன்னா இவர் சொல்ற விஷயம் அது வந்து கரெக்டு தான். சீசன் 1ல நம்ம ஹீரோ டிராவல் பண்ணும்போது ஒரு கும்பலோட அங்க சாப்பிடுவோம்ல, அங்க இந்த மாதிரி மீட் எல்லாம் அவங்க சாப்பிட்டதே இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. அது இப்பதான் உனக்கு புரியுது, அவ்வளவு சீக்கிரத்துல இந்த மாதிரி மீட் எல்லாம் கிடைக்காது. மீட்டை பத்தி நான் கவலைப்பட வேணாம், அதுக்கு ஃபேல் இருக்கு. சரி இந்த கேரட், பீன்ஸ் இதெல்லாம் வாங்கிட வேண்டியதான். இதெல்லாம் எவ்வளோங்க? இன்னொரு பக்கம் போற வழியில அங்க ஒரு வித்தியாசமான ஸ்டவ் பாக்குறான். அதுல எலமெண்டல் ஸ்டோன் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்டவ்வும் செம்ம பெருசா இருக்கும். அதை நம்ம ஆளு பாக்குறான். அங்க ஃபேலும் கேக்குது, ஆமா என்ன இது பெருசா இருக்கு, இது ஒரு ஸ்டவ் ஃபேல். அந்த இடத்துல இது பார்க்கும்போது அந்த ஓனரும் அங்க வராரு. உண்மையை சொன்னா உங்களுக்கு நல்ல கண்ணு இருக்கு, ஏன்னா இது உண்மையிலேயே ஒரு தரமான ஐட்டம். இது மூலமா மாஸ்டர் மீட்டை அசால்ட்டா உங்களால சமைக்க முடியும். மேல இருக்க ஸ்டோன்லாம் பவர்ஃபுல் எனஃபா இருக்கும், எல்லாத்தையுமே உங்களால ஈஸியாவே சமைக்க முடியும். இதோட பெஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, கீழே பாருங்க ஒரு பெரிய அவனே இருக்கு. இதுல எந்த விதமான மீட்டையும் உங்களால சமைக்க முடியும்.
மாஸ்டர் மீட்டே இதுல சமைக்க முடியும்னா என்னோட ஸ்டவ் கம்பேர் பண்ணா இது உண்மையிலேயே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட விலை எவ்வளோ? வெறும் 860 கோல்டு காயின் தான். என்ன அது 860? சும்மா இல்ல, இந்த விலைக்கு ஏத்த மாதிரியே ஐட்டமும் சும்மா தாரமா இருக்கும். ஒரு சைடு நம்மளால யோசிக்கிறான் வாங்கலாமா வேணாவான்னு. அங்க ஃபேலும் பயங்கரமா கத்தின்னு இருக்கு. அதை பர்ச்சேஸ் பண்ணு, எங்களுக்கு ரொம்ப ருசியான மீட் எல்லாம் வேணும், டிஃப்ரெண்டா, அதனால வாங்கி ஆகணும். அங்க பிக்ஸி டிராகனும் அதே தான் ஆட்டிக்கினே இருக்கு. நம்மளால யோசிக்கிறான் வாங்கலாமா வேணாவான்னு. ஆனா கடைசியில அதை வாங்கிறான், இதை வாங்கிக்கிறேன்னு. அங்க இதுக்கப்புறம் சோயி அவங்க கேக்குது, ஆமா மாஸ்டர் இதெல்லாம் என்னது? அதுவா சோயி, அதுதான் ஸ்டார் பார்ட்ஸ். ஆமா இன்னைக்கு டின்னர்ல என்னது? இதை பாரு இதுதான். அவங்க 2 பேரையும் சொல்லு இந்த மாதிரி டின்னர் ஆயிடுச்சு வந்து சாப்பிடலான்னு. அங்க போகும்போதே அவன் சோயை நிக்க சொல்றான். சோய் ஒரே ஒரு நிமிஷம், வேற ஒரு விதத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் அங்க எல்லாருக்குமே சர்வ் பண்றான். இதுதான் பிளட்டி ஹார்ன்புல்லோட மீட், அதை வச்சு நான் இதை செஞ்சிருக்கேன். அந்த இடத்துல எல்லாருக்குமே அது அவ்வளவு பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் காலையில ஆகுது, டஞ்சனுக்கு நிறையவே ஃபுட் வந்து தேவைப்படும்ல, அதுக்காக ஸ்டாக்கா இருக்கட்டும்னு சொல்லி அங்க எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிலாம் வச்சிடறான். அதுவும் ஆர்க்கோட மீட்டு தான். ரெண்டாவதா கேபேஜ்ல மீட்டை சுருட்டி அதையும் அவன் சேவ் பண்ணி வைக்கிறான். 2 டிஷ்ஷை ஒரு வெரைட்டில செய்யறான். மூணாவதா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு மேல கெச்சப்பெல்லாம் போடுறான். தொடர்ந்து இதே மாதிரி செய்யும் போது ஃபேலோ அவங்க நடுவில் சாப்பிடலாம் ட்ரை பண்ணும். ஆனா ஆளு தடுக்கிறான், இரு. இதுக்கப்புறம் டிஷ்ஷும் ரெடி ஆகுது. போதுமான அளவுக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன். அது சாப்பிடலான்னு வரும். ஆனா அதுக்குள்ள நித்திடுறான். ஃபேலு இப்போ சாப்பிட்றதுக்கு இது இல்ல, பூஞ்சிக்கோ. இதுக்கப்புறம் சோய் கிட்ட ஒரு விஷயத்த கேட்டான்ல, அது என்னதுன்னு இப்போதான் நம்மளுக்கு தெரியுது. அந்த இடத்துல சோயை வச்சு அவன் ஒரு மித்ரல் ஸ்வாடை ரெடி பண்ணியிருக்கான். அதுவும் பங்கமா இருக்கு. சோய் உண்மையிலேயே நீ கிரேட்டு, நீ இருக்கும் போது வெப்பனை பத்திலாம் நான் டென்ஷன்ல கவலையே பட வேணாம். ஆமா மாஸ்டர், அப்பனா சோய் நல்ல பையன்ல. சோய் உன்னை இப்படி எல்லாம் சொல்ல முடியாது, நீ அதுக்கும் மேல. இப்படி ஆளு பாராட்டும் போது அந்த இடத்துல கில்டு மாஸ்டரோட செக்ரட்டரி அவரு வராரு. இங்க கேட்ட அந்த எத்து டிராகனோட மீட்டு அதை நாங்க ப்ராசஸ் பண்ணிட்டோம், வந்து வாங்கிக்கிறீங்களா? இதோ ஒரே ஒரு நிமிஷம், நான் இப்பயே வரேன். எனக்கு வெயிட் பண்ற அளவுக்குலாம் டைமே இல்ல, ஏகப்பட்ட வேலை இருக்கு, சீக்கிரமா வாங்க. எனக்கு புரியுது, அவரோட செக்ரட்டரியா இருக்கிறது உண்மையிலேயே கஷ்டமான விஷயம் தான். அங்க வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ரத்தத்தையே பார்த்துன்னு இருக்காரு. எத்த டிராகனோட கிரிம்சன் ரத்தமா? இதை நான் வெறிக்க பார்க்கலாம் எவ்வளவு வாட்டி வேணா. ஆமா இந்த ஆள் என்ன பைத்தியம் ஆயிட்டனா? இருந்தாலும் மனசுல இருக்கிறத வெளில சொல்ல முடியாதுல்ல, இதனால அங்க சொல்றான். ஆமா நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீங்க அதை பண்ணிட்டீங்களா? ஆமாமா கூட அது உண்மைதான். என்னோட எல்ஃப் வாழ்க்கையில இந்த 3 நாள் அதுதான் இருக்கிறதுலயே சிறந்த நாள் தெரியுமா? சில பல ஐட்டம்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்க அவரு கேட்கிறாரு. அதுக்கும் நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். அங்க பிளட்டையும் அவரு காட்டுறாரு. இந்த எத்து டிராகன் இருக்குல்ல, இதை இன்கிரீடியண்டா எலிக்சர்ல பயன்படுத்துவாங்க தெரியுமா? அதனால இதை நான் வாங்கிக்கிறேன். அது போக இந்த லிவர், இதோட ஆர்கன் அதுவும் எனக்கு வேணும். அதே மாதிரி அதோட ஹார்ன் இருக்கே, அதை வந்து நான் ஸ்வாடா, அதாவது டிராகன் ஸ்வாடா மாத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இது எல்லாத்தையுமே வாங்கலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருக்கேன். அட நான் என்ன யோசிச்சேன்னா எல்லா பொருளையும் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு யோசிச்சேன். அட நீ என்ன சொல்லிருக்க, இதை ஒண்டி நாங்க வாங்கிட்டா அவ்வளவுதான். கில்டோட ஃபினான்ஸ் அதுவே அடி வாங்கிட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப அதிகம் இதோட ரேட் எல்லாம். அங்க இது வரைக்கும் வாங்கின பொருளுக்கு கிட்டத்தட்ட 3800 கோல்டு ஒரு தராரு. அதுக்கே நம்மளால ஆடி போயிடறான். என்னது 3800? டிரான்சாக்சன் ஃபீயா 380 கோல்டு ஒரு தனியா தராரு. மீதி இருக்க விஷயத்தெல்லாம் வித்தா அதோட ரேட் எல்லாம் எங்க போகுமோ? இதனால மீதி இருக்க ஐட்டம் எல்லாத்தையுமே அவன் இன்வென்டரியில வைக்கிறான். ஃபேலும் கத்தின்னு இருக்கு. ஆமா மீட் எல்லாம் எங்க போச்சு? இந்த ஆளுதான் எங்கேயோ வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ மரியாதையை சொல்லியா? அட ஃபேல், நீங்க சொன்னீங்களே மீட் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷியஸான விஷயம்னு, அதனால தான் அதை தனியா வேற ஒரு ரூம்ல பத்திரமா ஸ்டோர் பண்ணிருக்கேன். இதோ பாருங்க. அந்த இடம் முழுக்க ஐசியா இருக்கு. அந்த இடத்துல ஐஸுக்கான ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல மீட் அவ்வளவு சீக்கிரத்துல கெட்டு போகாது. டெம்பரேச்சர் அது வந்து மெயின்டைன்டா இருக்கும். மீட் எல்லாத்தையும் சோய் வச்சு அவன் கலெக்ட் பண்ணிக்கிறான். இன்னொரு சைடு அந்த எல்ஃபும் கேட்கிறாரு, ஜோண்டு மீட் எனக்கும் டேஸ்ட் பண்ண கிடைக்குமா? என்ன பேசின்னு இருக்கீங்க? ஸ்டார்டிங்ல தான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணனே கண்டிப்பா சாப்பிடும் போது தரோன்னு, அதனால கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அங்க இது கேட்கும் போது ஃபேலுக்கும் எல்ரனுக்கும் ரொம்ப ஆர்வம் ஆயுது. அங்க 2 பேருமே அட் அ டைம்ல கேக்குறாங்க, மீட்டை நம்ம இப்பயே சமைக்கலான்னு. எல்ரன் வேற அங்க ஏத்தி வர்றாரு, என்னோட வீட்டுக்கு வாங்க அங்கேயே நம்ம சமைக்கலாம். பிக்ஸி டிராகனும் கேட்கும், நம்மளால அங்க எதுவுமே பண்ண முடியல, தரன்னு இழுத்துன்னு போறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க 3 பேரும் அவங்க பாட்டு பாடினே வராங்க, மீட்டு சாப்பிட போறோம்னு. அந்த இடத்துக்கு ஃபைனலா அவங்க வராங்க. இந்த இடம் வந்து ஓகேன்னு நினைக்கிறேன். அங்க ஸ்டவ் எடுப்பானா, அது இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல். அதை பார்த்து அவரு வியந்து போறாரு. அவருக்கிட்டையும் இந்த மாதிரி ஐட்டம் பாக்ஸ் இருக்கும். அவர் ஒரு புக் எடுக்கிறாரு. அவரோட எபிலிட்டியை பத்தி எல்லாம் சொல்லுவாரா. அது ரொம்ப போரிங்கா போகும். அதனால நம்மால அப்படியே சமைக்க போயிடறான். மீட்டை எடுத்து வைக்கிறான். கேரட்டு வெங்காயம் இது எல்லாத்தையுமே வச்சு அங்க அப்படியே அவனுக்குள்ள வைக்கிறான். அங்க எழுறானா கண்ணை எடுக்கவே இல்லையே, அது மேலேயே தான் அவரோட கண்ணு அப்படியே இருக்கு. அங்க ஃபேலு வேற அப்படியே தடவி விட்டு இருக்கு. எப்படா ரெடி ஆகும்னு வெயிட் பண்றாங்க. ரெடி ஆயிடும். அதை அப்படி அவங்க பாக்குறாங்க. அதே மாதிரி வெட்டி அவன் சர்வ் பண்றான். சர்வ் பண்ணும்போது
நம்ம ஃபேலுக்கு பிடிச்ச கார்லிக் சோயா சாஸ் அதை நான் இதில் ஊத்துறேன். அங்கே இப்படியே அங்கே சர்வ் பண்ணுறான். அங்கே நம்ம ஆளு சாப்பிடுவானா, அந்த டேஸ்ட்னால நம்மளாலே உறைஞ்சி போயிடறான். அந்த அளவுக்கு ரொம்ப ருசியா இருக்கு. அட இது அந்த ஆருக்கு அந்த பீஃப், சிக்கனு, போருக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணா பல மடங்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ருசியான விஷயத்த நான் சாப்பிட்டதே இல்லை. இப்போதான் எனக்கு புரியுது ஃபேல் எதுக்காக இதை சாப்பிடணும்னு ரிப்பீட்டடா அங்கே சொல்லினே இருந்துச்சுன்னு. ஃபேலு மற்றவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க. அங்கே ஃபேலும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது, இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எத்த டிராகனை நான் ஹண்ட் பண்ணியிருக்கேன். இவன் என்னோட ஃபயர் மேஜிக் அதை வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கேன். இப்போ நான் சாப்பிட்ற இந்த மீட்டுக்கும் அதுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படின்னு தெரியல, நான் ரோஸ்ட் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு நல்லா வரல. ரோஸ்ட் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கு. ஃபேல் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது இன்னமும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த இடத்துல உடனே காலி பண்ணிட்டு திரும்ப அவங்க கேட்கறாங்க. அங்க அதுக்கும் அவன் ஃபீல் பண்ணி தரான். அங்க டோரா கிட்டயும் அவன் கேட்கறான், அம்மா டோரா சேன், நீ ஒரு எத்த டிராகனை சாப்பிட்றது சரிதானா? அதாவது உன்னோட இனம் மாதிரி இல்லையா? அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் அதுவும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஸ்பீசிஸ், அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் திரும்ப இதை சாப்பிடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். இன்னொரு பக்கம் அங்க கொடுக்கும் போதே அவன் சைல பாக்குறான். சைல நம்ம எல்றா கண்ணீர் விட்டு அழுவுறாரு. என்ன விஷயம்னு கேட்கும் போது இப்பதான் அங்க புலம்பின்னு இருக்காரு. உண்மையை சொன்னா நான் சுத்தமா யோசிக்கலங்க. இதை துண்டு துண்டா ஆக்கி இதை நான் சமைச்சு சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு. இது உண்மையிலேயே நல்லா இருக்கு அப்படின்னு ஆளு கத்துறான். அந்த அளவுக்கு அது ரொம்ப ருசியா இருக்கு போல. இந்த மாதிரி ஒரு ருசியான விஷயத்த என்னோட வாழ்க்கையிலேயே நான் மறக்க மாட்டேன். ஆனா அதுக்குன்னு நீங்க இப்படியெல்லாம் பண்ண வேணாம். இன்னொரு பக்கம் ஃபேலோ அங்க போகும்போதே சொல்லுது, என்னோட பாடி முழுக்க ஒரு எனர்ஜியா இருக்கு. இந்த எனர்ஜியை வச்சு டஞ்சன் மொத்தத்தையும் நம்ம ஹண்ட் பண்ணோம். நாளைக்கு நம்மளோட வேட்டையை ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் அவன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அங்க காட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றாங்க, என்னதான் இவன் கொடுக்க போறான்னு. அங்க 2 மேல் காட்ஸும் இருப்பாங்களே, அவங்களும் வரும்போதே சொல்றாங்க, ஹேய் நீ அவனுக்கு எந்த மாதிரி பிளெஸிங்க கொடுத்த, அதாவது டிஃபென்ஸ் மாதிரியே கொடுத்த, நான் பிளெஸிங்க ஒண்டிதான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே அவருக்கு தெரியுது அது இப்போ இருக்கிற மாடர்ன் பிளெஸிங் தானே. ஆமா நீ என்ன காரியம் பண்ணிருக்க உனக்கு தெரியுதா? கிட்ட டிஃபென்சிவான ஸ்கில் எதுவுமே இல்ல. நல்லா யோசிச்சு பாரு, அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு இல்ல எந்த போயிட்டானா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான விஷயம் அது எதுவுமே கிடைக்காது. என்னது இல்ல நீ விளாடுற, எனக்கு எப்பயுமே கிடைக்கிற அந்த ருசியான ஸ்வீட்ஸ் அது கிடைக்காதே. ஆமா அதேதான் எனக்கும். அப்போ பியூட்டி ப்ராடக்ட் எதுவுமே கிடைக்காதே. இல்ல நீங்க விளாடாதீங்க, அப்போனா எனக்கு சரக்கும் கிடைக்காது. மத்த உலகத்தோட ப்ராடக்ட் ஸ்வீட்டு இந்த மாதிரி விஷயத்த நம்ம எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அதனால நம்ம ஏதாச்சும் பண்ணணும், யோசிங்க. அங்க அந்த கார்டும் சொல்றாரு, அதனால தான் நான் யோசிக்கிறேன் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல தரலாம் அப்படின்னு. காடஸ் நீங்க இருக்கீங்களா, உங்களுக்கு நான் ஆஃபரிங்க தரப்போறேன். ஆனா அதுக்குள்ள அந்த கார்டும் சொல்றாரு, தம்பி இருப்பா, உனக்கு ஒரு ஸ்கில்ல தரலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனா அவன் முடியவே முடியாது, வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்றான். ஆனா இவங்களுக்கு சரக்கு ஸ்வீட் எல்லாம் வேணும்ல, அதனால வேண்டாம் விருப்பாவே அவர் ஏதோ ஒரு ஸ்கில் அங்க தராரு. நம்ம ஹீரோ மேல அப்படி கிலோ ஆகுது. அங்க எல்லாருமே மாத்தி கத்தின்னு இருக்காங்க, எங்களுக்கு ஸ்வீட் வேணும், சரக்கு வேணும், பியூட்டி ப்ராடக்ட் வேணும், நாங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் இப்படின்லாம் அங்க கத்தின்னு இருக்காங்க. நம்ம ஆளுக்கு எதுவும் புரியல. அடுத்த நாள் அங்க டஞ்சனுக்கு போகும்போது ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு லேடியை பார்த்திருப்பான்ல, அந்த லேடி இங்கேயும் இருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்கும் போது இப்பதான் நம்மளுக்கு தெரியுது இந்த இடத்துல கில்டு ரொம்ப பிஸியா இருக்கான், அதனால ஹெல்ப்புக்காக இங்க வர வச்சிட்டாங்க. உங்களோட முகத்தை பார்க்கும் போது எனக்கு தெரியுது இப்போவும் நம்ம ஃபேல் மேல இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. போகும்போது நம்ம ஃபேலை நினைச்சு அவங்க இன்னமும் எக்ஸைட் ஆகுறாங்க. எங்கேயே இந்த எபிசோட் சொல்ல போனா முடியுது. ஆனா கடைசியா ஒரு விஷயத்த நம்மளுக்கு காட்டுறாங்க. இது அந்த அளவுக்கு நெசசரியான்னு கேட்டா கிடையாது. இருந்தாலும் நிறைய பேர் கேட்பீங்க எங்க ப்ரோ அந்த சீனா, அதனால தான் நான் இதையும் சொல்றேன். கடைசியா அந்த லேடியை நம்ம ஹீரோ பார்த்திருப்பான்ல, அந்த லேடியை அப்பாயின்ட் பண்ண பர்சனும் லெட்டர் படிக்கிறான். அந்த லேடிக்கு தான் லெட்டராவை எழுதுறான். இங்க கில்டு ரொம்ப பிஸியா இருக்கு, என்ன அப்பாயிண்ட் பண்ணனால இந்த இடம் பிஸியா இருக்குன்னு சொல்லி மத்தவங்கள நான் டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பல. தூங்குறது கூட அந்த அளவுக்கு டைம் இல்ல, இருந்தாலும் என்னோட பெஸ்ட்டை நான் குத்துன்னு இருக்கேன். ஆனா இன்னைக்கு அவன் ரொம்ப டிவைன்லி ஹேண்ட்ஸமா இருந்தான். அவனோட ஃபெதர்ஸ் அது போன வாட்டியை விட ரொம்ப புசுன்னு ஸ்பாஞ்சியா இருந்துச்சு. என்னது என்ன இவ எழுதி வச்சிருக்கா இப்படின்னு அவங்க ஆச்சரியமா வராங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. இவ சொல்றது நம்ம ஃபேல தான், ஆனா அவங்க வேற ஏதோ யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் எபிசோடு உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா டஞ்சனுக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோக்கும் டிஃபென்ஸுக்கான ஏதோ ஒரு பவர் கிடைச்சிருக்கு. அது என்ன எது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாக்குறீங்கன்னா இது கூடவே வேற ஏதோ ஒரு சேனல் தெரியும். அதுவும் நம்ம சேனல் தான், அதையும் மறக்காம செக் பண்றீங்க. ஏன்னா ரீசெண்டா பல காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாம் வருது, அதனால பேக்கப் சேனலா ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி நம்மளுக்கு 2.1 இருக்கும், அங்க ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க. அதனால உங்களோட சப்போர்ட்டை இந்த புது சேனலுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல புது அனிமேஷன் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண போறேன். அதனால வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ஐக்கன் இருக்கும், அதை மறக்காம கிளிக் அடிங்க. அங்க 2 சேனல் காட்டும். ஒன்னு இப்போ நீங்க பாக்குற இந்த சேனல், இன்னொன்னு 0 சப்ல இருக்கும், அதுவும் நம்ம சேனல் தான், புதுசா கிரியேட் பண்ணிருக்கேன். உங்களோட சப்போர்ட்டை அதுக்கும் கொடுங்க. அங்க தரமான அனிமேஷன்ல நான் உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் சைனரா.